காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதேன்னு ஜானகி அம்மா பாடிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு காற்றில் கலந்து அவருடைய கீதம் இருக்கிறது, அவரைத்தான் காணவில்லை என்று நாம் தேடும் நிலையில் இருக்கிறோம். இந்த பூவுலகை விட்டு நீங்கியிருக்கிறார். 6 மாதங்களுக்கு முன்பு இழந்த தன்னுடைய அன்பு மகனை நோக்கி அவர் பிரியாவிடை பெற்றிருக்கிறார் என்றுதான் நாம் ஆறுதல் பட்டு கொள்ள வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட உள்ள நிலையில் அந்த இறுதி நொடிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நிலையில் தன்னுடைய இறுதி காலத்தை ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய மருமகள் உமா முரளி அவங்களோட தான் கழிச்சாங்க. உமா முரளி அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போ பார்த்துடலாம். மறைந்த பாடகி ஜானகி அம்மா அவர்களின் மருமகள் உமா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். இது மிக தாழ முடியாத துயரம் அப்படின்னாலும் கூட இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நினைவுகள், ஒரு மருமகளாக அவங்களை எப்படி நடத்தினாங்க, குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடல்னு கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 130 வருஷம் அவங்களோட நாட்கள் அப்படின்றது கணக்கு வருது. கேட்கலாம் அவங்கக்கிட்ட. மேடம் வணக்கம். முதல்ல இது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு மேடம், இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ரசிகர்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பிறந்தா ஒரு நாளைக்கு போனோம். ஆனால் அம்மா மாதிரி ஒரு கலைஞர் அவங்களுக்கு இறப்பே கிடையாது. எல்லார் மனசுலேயும் தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட பாடல்கள் கேட்க போதெல்லாம் அவங்க இருப்பாங்க. நான் அவங்க வீட்டுக்கு வந்தபோது, நீ என்னோட வயிற்றுல பிறந்திருந்தா இன்னொரு வீட்டுக்கு போயிருப்ப, நீ இன்னொரு வயத்தில் பிறந்து தான் என்னோட மகளாக வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லார் லைஃப்பில் நடக்கிற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நாங்கள் திருப்பி ஒன்றா கொஞ்சம் காலங்களாக இருந்திருக்கோம். அண்ட் அம்மா எப்போவுமே ஒரு பாடகி. நான் பாடலை, என்னோட வாய்ஸில் கடவுள் கிருஷ்ணர் அவங்க இஷ்ட தெய்வம், அவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அம்மாவுக்கு யார் மேலேயும் போட்டியோ பொறாமையோ இருந்ததே கிடையாது. புது சிங்கர்ஸ் யார் வந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். இது எனக்கு பர்சனலாக அவங்க சொன்னது. கர்நாடகா கவர்மெண்ட் சிங்கர்ஸ்க்கு அவார்டு கொடுத்தது இல்லையா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது. அண்ட் அம்மா சண்டை போட்டு நான் பாட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு அம்மா என்கிட்ட சொன்னது, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் சிங்கர்ஸ்க்கு அவார்டு கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க நிறைய கர்நாடகாவில் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லேயும் வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க மைசூரில் இறந்து கர்நாடகா அவங்கள ஆனர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு என் குடும்பத்து சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு காடஸ், தேவதை மாதிரி தான் அவங்க எல்லாரும், ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தாங்க. எப்போவுமே அம்மா சொல்லுவாங்க, ரசிகர்கள் இல்லையே அப்படின்னா கலைஞர்கள் கிடையாது. ஸோ எப்போவுமே அவங்க ஃபேன்ஸுன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அது செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க பேச போது அந்த செகண்ட் என்னோட ஜானகி அம்மா என்னோடது தான் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும், இப்போ கேரளாவில் பாடியிருக்காங்க, கர்நாடகாவில் மேக்ஸிமம் சொல்கிறேன், தெலுங்குல பாடியிருக்காங்க, தமிழில் பாடியிருக்காங்க. எல்லாருமே ஜானகி அம்மா எங்களோட பர்சன், எங்களோட சிங்கர், எங்களோட குடும்பம், எங்களோட சொத்து அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பாடப்போது ஒவ்வொரு பாஷையும் அவங்க சொந்தம்னு அவங்க நினச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இது பெரிய இழப்பு. குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, இசை குடும்பத்துக்கு. எல்லாருமே பாட்டு இல்லாத நம்ம இருக்க முடியாது, மனுஷங்களோட இயல்பு அது. ஸோ எல்லாருக்குமே இது பெரிய இழப்பு. மேடம், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அவங்களுக்கு கர்நாடக அரசு முழு அரசு மரியாதையோட அடக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு இது ஒரு கௌரவம் அப்படின்னாலும் கூட அரசு தரப்புல இருந்து அவங்க பேரில் ஏதோ விருதோ கொடுக்கணும் பாடகர்களுக்கு, வருங்கால பாடகர்களுக்கு, இளம் தலைமுறை பாடகர்களுக்கு, அப்படி ஏதாவது ரெக்வஸ்ட் உங்ககிட்ட இருந்து இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லைங்க இந்த தருணத்தில். ஸோ அது அமைஞ்சா நல்லா இருக்கும். எனக்கு தெரியாது அதை பற்றி.
சரி, ஒரு கலைத்துறையில் பார்த்துட்டு நான் நிறைய ஷோஸில் கூட பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்சம் ரொம்ப ஜாலியான டைப். ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு மருமகள், அத்தை மருமகள் அப்படின்னாலே அந்த நம்ம 80s அந்த காலகட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க. அப்போ அத்தை மருமகள்னாலே ஒரு அந்த சீரியலாக இருக்கட்டும், பல இடங்களில் நிஜத்தில் கூட பார்க்க முடியுது அந்த சண்டை சத்திரங்கள். உங்களுக்குள்ளான பாண்டிங், அவங்க ஏற்கனவே சொன்னீங்க அவங்க என் வயிற்றில் பிறக்காத மகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சுவாரஸ்யமான பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு, சுவாரஸ்யமான விஷயங்கள் அது இந்த டைம் கிடையாதுங்க. எனக்கு நல்ல மெமரிஸ் தான் இருக்குது. எப்போவுமே அம்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுவோம். எப்போவுமே ஒரு ஃபேமிலியில் மதர் இன்லா, டாட்டர் இன்லா, அவங்களோட மாமியார் கூட அவங்கள அப்படி பார்க்கல. ஸோ நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஸோ அதோட நான் நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ. இது உமா அவர்கள் நமக்கு தெரிவித்த கருத்தாக இருந்தது. இது அவங்களது குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னாலும் கூட இதன் மூலம் கலை மூலமாக அவர் தொடர்ந்து மக்கள் மனதில் இருப்பார் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.